அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சீதாராம். என்னடா சீதாராம்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ சேனலில் வந்து உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆண்டவர் என்னை தொட்டார். ஸோ கர்த்தரை அறியாத நாட்களில் நான் வந்து பல பாவங்களுக்குள்ள நான் வந்து ஈடுபட்டேன். நான் 2008 வந்து ஆண்டவர் வந்து என்னை சந்தித்தார் ஒருத்தர் மூலியமா. ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு 7 மணிக்கு நான் வந்து அவர் கூட நான் வந்து ஒரு வாக்குவாதம் நான் பண்ணுறேன். அவர் வந்து ஒரு சிஎஸ்ஐ சபையை சார்ந்த ஒரு நண்பர், நல்ல ஒரு குடும்ப நண்பர். அவர் 7 மணிக்கு என்கிட்ட இயேசுவை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு. நான் வந்து அவங்க கூட வந்து நான் வந்து வாக்குவாதம் பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை சார், நான் வந்து என்னென்னா கடவுளே இல்லை அப்படின்னு அந்த டயத்தில் நான் சொன்னவேன். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மார்கழி மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து 4 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சு பூ கட்டி கோயிலுக்கு போய் 108 சுற்று சுற்றி அப்படி கும்பிட்டு வழிபட்டவன். நான் இங்கேருந்து பாத யாத்திரைலாம் நடந்துலாம் போயிருக்கேன். நான் அப்படி வந்து வைராக்கியமாக இருந்த ஒரு ஆள் நான். ஸோ அப்படிப்பட்ட ஆளை வந்துட்டு ஒரு டயத்தில் வந்துட்டு நான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஏமாற்றங்களில் நான் அடைஞ்சேன். நான் அந்த டயத்தில் வந்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த நாட்களில் 2008. அந்த டைமில் அந்த எங்களுடைய குடும்ப நண்பர் அவர் வந்து இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னார். நான் வந்து அதெல்லாம் இல்லைங்க, கடவுளே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன், வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்துக்கிட்டு என்கிட்ட இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு ஆரம்பித்த ஒரு விவாதம், அது வந்து பெரிய ஒரு விவாதமாக தான் போச்சு. ஏன்னா காரசாரமாக வந்து வாக்குவாதம் தான் பண்ணோம். அவர் வந்து என்னை விட ஒரு மூத்தவர். வாக்குவாதம் தான் பண்ணி அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போது வந்துட்டு முதல்ல வந்து கடவுள் இருக்கார் அப்படின்னு புரிய வச்சார். அந்த கடவுள் தான் வந்து இயேசு அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். நீ வந்து நிறையா பாவம் செய்கிற, சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க, பாவம் இல்லாமல் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். நான் வந்து என்னென்னா எல்லா வேதங்கள்ல இருந்தும் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன் நான். ஸோ எல்லா வேதங்கள்ல இருந்தும் என்கிட்ட கேட்குறாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்னப்பா வழி, நீ ஏன் சொல்லு அப்படிங்கிறாரு. நான் வந்து கங்கையில் போய் குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எந்த வேதத்துலையுமே வந்துட்டு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே கிடையாது. அப்போது அவர் சொல்கிறாரு, பைபிளில் வந்து இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இயேசு வந்து உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார் அப்படிங்கிற. நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நான் ஏசப்பா என் பாவத்தை மன்னிப்பாரா? ஏன்னா நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். ஸோ ஏசு என் பாவத்தை மன்னிப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். என் பாவத்தெல்லாம் போக்குறணும்னா ரொம்ப கஷ்டம். அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நீ வந்து டெல்லி வரைக்கும் நீ பாத யாத்திரை வரணும், நடக்கணும் அப்படின்னா கூட என் பாவம் தீராது. அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கேன். நான் குடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், இன்னும் வந்து உங்களோட சிந்தனைக்கு வராத பாவம்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் ஸோ அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் பண்ணுவேன். நான் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஆமாம் அப்படின்னு சொல்லி பைபிளில் எடுத்து என்கிட்ட சொன்னாங்க, காமிச்ச உடனே நான் வந்து முதல்ல வந்து நான் வந்து அதை நம்பினேன். ஓகே, ஏன்னா இயேசுன்னு எனக்கு தெரியும். இயேசுன்னு ஒருத்தர் பூமியில் பிறந்தார், வளர்ந்தார், அப்புறம் அவரை வந்து சிலுவையில் அடித்தாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் ப்ரூஃப் இருந்தால் தான் நான் வந்து நம்புவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். எதையுமே சும்மா குருட்டுத்தனமாக நம்புகிற ஆள் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி இப்படி பார்க்கும்போதுல இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவேன். நான் பார்க்கும்போதுல ஆமாம், இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. அவரை சிலுவையில் அடித்தாங்க, அவர் வந்து எந்தவித தவறுமே செய்யாமல் தான் அவரை அடித்தாங்க.
சிலுவையில் இருக்கும் போதில் கூட அவர் வந்து இந்த மாதிரி இவங்களெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இயேசு அப்படின்னு சொல்லி அது தெரியும் எனக்கு. அப்படிங்கும் போதில் ஓகே, அப்போ இயேசு தான், ஏன்னா இயேசு தான் சொல்லியிருக்காரு, என்னுடைய இரத்தத்தால் தான் உங்களோட பாவம்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போது இயேசுவே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொன்னாலே ஏசப்பா நம்மளோட பாவத்தை மன்னிச்சிடறார் அப்படின்னு சொல்லும் போதில் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். நான் வந்து அப்போவே நான் வந்து எங்களோட விவாதம் வந்து அதிகாலை ஒரு 3 மணி வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஆமாம், அப்போது உடனே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இயேசுவை. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எனக்கு வந்து பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்ங்கிற சிடி எனக்கு கொடுத்தாங்க. நான் அந்த படத்தை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். அந்த படத்தில் வர்ற காட்சிகள் எல்லாமே வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு சீனுமே வந்து அவர் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போது இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நல்லா தெரிஞ்சு அவரை பற்றி இன்னும் அறியறதுக்கு நான் பிரயாசப்பட்டேன். எனக்கு ஒரு பைபிள் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த பைபிளில் சங்கீதம் 23:91 வாசிங்க அப்படின்னாங்க. அப்போயும் என்னுடைய குடும்பம் வந்து ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளலை. நான் வந்து சர்ச்சுக்கும் போக மாட்டேன், நான் வந்து கோவிலுக்கும் நான் போக மாட்டேன். நான் அப்படி இருந்த நாட்களில் வந்துட்டு 2012 வந்துட்டு நான் திருமணம் ஆச்சு எனக்கு. ஸோ நான் தனியாக வந்துட்டேன். வந்தோடனே நான் வந்து எனக்கு பிடிச்ச இயேசுவை இன்னும் தேட நான் ஆரம்பித்தேன். நான் ஸோ அப்போது வந்து என்னுடைய மனைவி வந்து தடை பண்ணாங்க, நீங்கள் வந்து போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. ஸோ தடை பண்ணும் போதில் பயங்கர பிரச்சனைகள் வந்தது, எல்லாமே வந்தது. நான் வந்து மெதுவாக அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொன்னேன். நான் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து குடும்பமாக நாங்கள் வந்து ஆலயத்துக்கு போகிறோம். இயேசுனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறோம் நாங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச ஊழியங்களை பண்ணுறோம், மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இப்போ எங்களோட குடும்பம் வந்து எங்களை பார்க்குறாங்க, இவங்க வந்து சரியான வழியில் தான் போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நாட்களில் வந்து என்னையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இவன் வந்து பயங்கரமாக தண்ணி அடிப்பான், சிகரெட் பாக்கெட்ஸ் இல்லாமல் வந்து இவன் வந்து இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எல்லாருமே என்னையை பார்க்குறாங்க. ஸோ எப்படி ஆண்டவரை பின்பற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இப்போவும் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன், இயேசு ஒருவர் தாங்க தெய்வம். நீங்கள் வந்து எந்த ஒரு வேதத்தை எந்த ஒரு இதில் நீங்கள் பார்த்தாலும் தேடினாலும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வழி எங்கேயுமே கிடையாது. அது இயேசுக்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஸோ நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கோங்க. உங்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு தயாராக இருக்கிறார். ஸோ அவரை ஏற்றுக்கோங்க. நீங்களும் பரலோகம் வாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுடுவார் ஆண்டவர். வாங்க, இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கோங்க. அந்த சந்தோஷத்தை நீங்களும் அடைங்க. நன்றி.